ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸில் கொஸ்டின் நம்பர் 11 இருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட கொஸ்டின்ஸும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. 11th கொஸ்டினில் எ கார் ஹேஸ் 2 வைப்பர்ஸ் விச் டு நாட் ஓவர்லேப். ஒரு காரோட அந்த மிரர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அந்த 2 வைப்பர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டும் வந்து டு நாட் ஓவர்லேப்னா இப்போ இதோட கவரிங் ஏரியா இப்படி இருந்திருக்கும், இதோட கவரிங் ஏரியா வந்து இப்படி இருந்திருக்கும். இது வந்து ஓவர்லேப் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளேடோட லென்த் வந்து 25 சென்டிமீட்டர் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருந்த பிளேடு இதோட லென்த் வந்து இங்கே 25 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த பிளேடும் 25 சென்டிமீட்டர் தான். வைப்பிங் த்ரூ தி ஆங்கிள் ஆஃப் 115 டிகிரி. இது டோட்டலாக இந்த இடத்துல கவர் பண்ண ஆங்கிள் வந்து 115 டிகிரியா இருந்ததுன்னா ஃபைண்ட் த டோட்டல் ஏரியா கிளீன் அட் ஈச் ஸ்வீப் ஆஃப் த பிளேட். ஒன் டைம் க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ ஏரியா வந்து கவர் ஆகும் டோட்டலாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டாட்லேருந்து இந்த பக்கமும் 25, இந்த பக்கமும் 25 ஸ்ட்ரெயிட் லைன். இங்கே வந்து ஒரு ஆர் கவர் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு செக்டாரோட ஏரியா ஒரு பிளேடுக்கு கண்டுபிடிச்சிட்டு மல்டிபிள் பை 2 பண்ணால் நம்மளோட டோட்டல் ஏரியா நம்மளால் ஃபைண்ட் பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொஸ்டினில் வந்து ஆங்கிள்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து 115. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 115 எடுத்துக்கலாம். ஏரியா ஆஃப் த செக்டரோட ஃபார்முலா எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. தீட்டாக்கு பதிலாக கொஸ்டினில் 115 கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 360 டிகிரி மல்டிபிள் பை பையோட வேல்யூ கொஸ்டினில் மென்ஷன் பண்ணலன்னா கேல்குலேஷன் பர்பஸ்க்காக 22/7 எடுத்துக்கலாம். ஆறுன்றது ரேடியஸ் ஆஃப் த பிளேட் வந்து 25 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதனால இங்கே 25 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இதில் மேக்ஸிமம் எவ்வளோ உங்களால் கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளோ கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 2 5s are 10, பேலன்ஸ் 1 23 கிடைக்குது. ஸோ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 7 5s are 35, பேலன்ஸ் 1 72ன்னு கிடச்சிருக்கு. ஸோ வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ண முடியலன்னா அப்படியே எழுதி மல்டிபிள் பண்ணிக்கலாம். 25 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25 × 25 நீங்கள் டேரெக்டாக 625 கூட எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் ஒரு 72 ஒரு 7 இருக்குது. 72 22 ரெண்டுமே வந்து 2 டேபிளில் வரும். இது 36 டைம்ஸ், இது 11 டைம்ஸ். ஸோ வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணணும், இல்லை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிடலாம். 23 11 25 × 25 மல்டிபிள் பண்ணும்போது ஸோ இது வந்து ஷார்ட்டாக பண்ணுறதுக்கு முதல்ல 23 11 மல்டிபிள் பண்ணிக்கலாம். 11ல் மல்டிபிள் பண்ணால் இது வந்து 3 5 to 253 கிடைக்கும். 25 × 25 பண்ணால் 625 வரும். டினாமினேட்டரில் ஒரு 36 மல்டிபிள் பை 7 இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து 158125 கிடைக்குது. டினாமினேட்டரில் 252 கிடைக்குது. இதை கண்டிப்பாக டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புக்கில் கூட அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பிளேடால் கவரான ஏரியா. இப்போ கொஸ்டினில் 2 பிளேட் இருந்தது ஓவர்லேப் ஆகாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் ஏரியா கிளீன் பை த போத் பிளேட்ஸ், 2 பிளேடு சேர்ந்து எவ்வளோ ஏரியா கவர் ஆகிருக்கும் அப்படின்றது 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். இது வந்து ஏரியா கிளீன்டு பை 1 பிளேட். இப்போ 2 பிளேட்ஸ்க்கு × 2 பண்ணிக்கலாம். அப்போ 158125 டிவைடட் பை 252ன்னு இருக்குது. 2 டேபிளில் 252 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 126 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் வேல்யூ. 158125 டிவைடட் பை 126 அப்படின்னு எழுதிக்கோங்க. கொஸ்டினில் இருக்கிற யூனிட்டுக்கு ஸ்கொயர் யூனிட் அப்ளை பண்ணி எழுதணும். நீங்கள் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு ஏரியா வேல்யூ கம்ப்ளீட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கலாம். டு வார்ன் ஷிப்ஸ் ஃபார் அண்டர் வாட்டர் ராக்ஸ் ஏ லைட் ஹவுஸ் ஸ்ப்ரெட் த ரெட் கலர் லைட் ஓவர் அ செக்டர் ஆஃப் ஆங்கிள் 80 டிகிரி. ஒரு லைட் ஹவுஸ்லேருந்து லைட் வந்து இப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. கீழே தண்ணிக்கு கீழே இருக்க ராக்ஸ் வந்து ஷிப்ஸுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த லைட் வந்து எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா 16.5 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அப்போ இந்த லென்த் வந்து 16.5 கிலோமீட்டர். இது ஒரு செக்டர் மாதிரி நம்மளோட லைட் வந்து வந்திருக்கும். இந்த ஆங்கிள் வந்து 80 டிகிரி வந்து கவர் பண்ணுது லைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு செக்டரோட ஷேப். இந்த லைட் போகிறது இதோட ஏரியா தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பை வேல்யூ 3.14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் கிவன் ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 80. ரேடியஸ் எவ்வளோ தூரம் கவர் ஆயிருக்கு? 16.5 கிலோமீட்டர் கவர் ஆயிருக்கு. அப்போ ஏரியா ஆஃப் த செக்டரோட ஃபார்முலா இதுதான். தீட்டா பை 360 × πr². தீட்டாக்கு பதிலாக கொஸ்டினில் 80 பை 360. பை வேல்யூ கொஸ்டினில் 3.14 அப்ளை பண்ணிக்க சொல்லியிருந்தாலும் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ரேடியஸ் வந்து 16.5. அப்போ 16.5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 2 டேபிளில் இது 4 டைம்ஸ், இது 18 டைம்ஸ். திருப்பி 2 டேபிளில் இது வந்து 2s are இங்கே 9s are அப்படின்னு கிடைக்குது. ஸோ ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். 2 மல்டிபிள் பை 3.14 மல்டிபிள் பை 16.5. 16.5 × 16.5 2 தடவை மல்டிபிள் பண்ணும்போது
272.25 அப்படின்னு கிடைக்குது. டினாமினேட்டரில் ஒரே ஒரு 9 இருக்கு. ஸோ நியூமரேட்டரில் இருக்க எல்லா நம்பரையும் நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 1709.73 அப்படின்ற டேர்ம் வருது. டினாமினேட்டரில் 9 இருக்கு. கொஸ்டினில் கிலோமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால ஏரியா வேல்யூ வந்து ஸ்கொயர் யூனிட்ல எழுதுறதுக்காக கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை டிவைட் பண்ண 189.97 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ விச் இஸ் த ரெக்வயர்ட் ஏரியா ஆஃப் த சி ஓவர் விச் த ஷிப்ஸ் ஆர் வார்ன்ட் அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 13 பார்க்கலாம். A round table cover has 6 equal designs as shown in the figure. ஒரு ரவுண்ட் டேபிள் மேலே ஒரு கவர் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதோட கார்னரில் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. அது இந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க. இந்த கவரோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 28 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் மேக்கிங் த டிசைன் அட் த ரேட் ஆஃப் 0.35 per சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரவுண்ட் டேபிள் ஃபுல்லாக டிசைன் பண்ணல. இந்த கார்னர்ஸ் மட்டும் உள்ள ஒரு ஹெக்ஸகன் வரைஞ்சி இந்த கார்னர்ஸ் அவுட்டரில் வரதை மட்டும் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் பண்ணுறதுக்கான காஸ்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ இந்த இடத்துல இப்படி போட்டிருக்காங்களே இது வந்து டிசைன். இதே மாதிரி எத்தனை பிளேஸில் இருக்குன்னு பாருங்கள். 6 பிளேஸில் இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 பிளேஸில் இருக்குது. நம்ம இந்த ஒரே ஒரு பார்ட்டை ஏரியாவை கண்டுபிடிச்சி மல்டிபிள் பை 6 பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மொத்த பார்ட்டும் கிடச்சிரும் இல்லையா. சரி, இந்த பார்ட்டை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த கார்னர்ஸ் இந்த பாயிண்ட்டையும் எடுத்து சென்டரோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஆக்சுவலாக ஒரு செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டோட ஏரியா கண்டுபிடிச்சி மல்டிபிள் பை 6 பண்ணிக்க போகிறோம். ஸோ அதே டயக்ராம் தான் நான் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். இப்போது நம்மளோட ஆம்பிஷன் என்னென்னா இந்த ஒரே ஒரு பார்ட், இந்த ஒரே ஒரு செக்மெண்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கிறது. சரி, செக்மெண்ட்டோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னா இந்த செக்டரோட ஏரியாவிலேருந்து இந்த ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணால் போதும். ஸோ செக்டரோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? இந்த ஆங்கிள் வேணும். இப்போ இது மொத்தமாக ஒரு சர்க்கிள் உள்ள இதை எத்தனை பார்ட்டாக பிரிஞ்சிருக்குன்னா 1 2 3 4 5 6 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு. அப்போ ஆங்கிள் வந்து ஒரே ஒரு செக்டரில் எவ்வளோ ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 366 டிவைட் ஆகிருக்கிறதுனால டிவைடட் பை 6 பண்ணணும். அப்போ நமக்கு 60 டிகிரி கிடைக்குது. அப்போ இங்கே இருந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி தான். ஒரே ஒரு செக்டரில் இருக்க ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு தெரிஞ்சிட்டோம். இப்போ இது வந்து ஓன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஏ, இது வந்து பின்னு வச்சுக்கலாம். இதில் ஓஏன்றதும் ரேடியஸ் தான், ஓபின்றதும் ரேடியஸ் தான். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளோட ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால இதுக்கு எதிரில் வர ஆங்கிள்ஸும் டெஃபினட்டாக இப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இது எக்ஸாக இருந்ததுன்னா இதுவும் எக்ஸாக தான் இருக்கணும். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 தான் வரும். அப்போ 60 + x + x is equal to 180 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரையாங்கிள் OAB is an isosceles ட்ரையாங்கிள். ஏன்னா அதோட ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால அதோட ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல் அப்படின்றது அதோட அர்த்தம். ஸோ இதை எழுதிட்டோம். +60 அங்கே போனால் -60 ஆகும். அப்போ 2x is equal to 180 - 60. 2x is equal to 120. அப்போ x is equal to 120/2 நமக்கு கிடைக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோம். நமக்கு 60 டிகிரி. அப்போ இந்த எக்ஸும் 60 தான், இந்த எக்ஸும் 60 தான். அப்போ 3 ஆங்கிளுமே 60 டிகிரியாக இருக்கிறதுனால நம்மளால் டெஃபினட்டாக என்ன சொல்லிட முடியும்? இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், இது டெஃபினட்டாக ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் தான். இதோட 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸோ விச் இம்ப்ளைஸ் ட்ரையாங்கிள் OAB is an equilateral triangle அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஏரியா ஆஃப் ஈச் செக்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் த கரஸ்பாண்டிங் செக்டர்லேருந்து ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணணும். செக்டரோட ஏரியா ஃபார்முலா θ/360 × πr² அப்படின்றத அதை எழுதிக்கலாம். மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் OAB. OABன்றது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா √3/4 சைட் ஸ்கொயர். எவ்வளோ சைடு இருக்கோ அதை தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ கொஸ்டின்லேயே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட ரேடியஸ் வந்து 28 சென்டிமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது சர்க்கிளோட ரேடியஸ் 28 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிளோட சைடு கூட 28 சென்டிமீட்டர் தான். அப்போ இந்த சைடுக்கு பதிலாக நம்ம அப்ளை பண்ண வேண்டியது 28. அதேமாதிரி இந்த r² பிளேஸ்லேயே நம்ம அப்ளை பண்ண வேண்டியது 28 தான். ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டர் 16 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 60 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி. பையோட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1.7 அப்ளை பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி எழுதிக்கலாம். பை வேல்யூ அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணதுனால 22/7. ரேடியஸ் வந்து 28 கொடுத்துருக்கிறதுனால 28² மைனஸ் √3க்கு வந்து 1.7 அப்ளை பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அதை போட்டாச்சு /4. சைடு 28ன்றதுனால 28² அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். இதில் இங்கேயும் 28² இருக்குது, இங்கேயும் 28² இருக்குல்ல. 28² காமனாக வெளியில் எடுத்துகிட்டு சம பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக சால்வ் ஆகிடும். இங்கே 0 0 கட் ஆகிடும். 6 1s are 6 6s are. அப்போ இங்கே ரிமைனிங் டேர்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ஒரு 22 இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு 6ம் ஒரு 7ம் இருக்குது. இங்கே 6ம் 22ம் கூட நம்ம திருப்பியும் 2 டேபிளில் இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். மைனஸ் இங்கே வந்து 1.4/7 மட்டும் தான் இருந்திருக்கும். ஸோ இதோட கேல்குலேஷன் பார்க்கலாம் இப்போது. ஸோ இதுக்கப்புறம் இங்கே மேலே 11ம் கீழே வந்து 3 7s are வந்து 21 இருக்குது. ஸோ 11 21 டிவைட் பண்ணும்போது 0.524 கிடைக்குது.
1.7 வந்து 4ஆல டிவைட் பண்ணா 0.425. இது சப்ட்ராக்ட் பண்ணிட்டு 784ஆல மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ 77.616 கிடைக்குது. நீங்க இதை தனியாக கால்குலேட் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி டெசிமல் வேல்யூ கிடைச்சாச்சு. இது வந்து ஒரு செக்டாரோட வேல்யூ தான். ஸோ அதே மாதிரி நம்ம கிட்ட எத்தனை செக்மெண்ட் இருக்குன்னா 6 செக்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப ஏரியா ஆஃப் 6 செக்மெண்ட்ஸ், ஏன்னா அந்த 6 செக்மெண்ட்லயே அந்த டிசைன் இருந்ததுனால 6ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப 6 மல்டிபிள் பை 77.616 அப்படின்னு இருக்கு. நீங்க இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 77.6 அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட போதும். ஸோ இது வந்து 465.6 கிடைக்குது. ஸோ இவ்வளோ வேல்யூ இருக்கு. இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். கொஸ்டின்ல வந்து ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த டிசைன் கேட்டிருக்காங்க. டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து 0.35, அதாவது 35 பைஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 465.6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை அதோட காஸ்ட் 0.35ஆல மல்டிபிள் பண்ணிட்டோம்னா அதோட காஸ்ட் என்ன நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ 162.96 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ரவுண்டட் ஆஃப் பண்ண சொன்னாங்கன்னா 163 அப்படின்னு எழுதிடணும். எப்பவுமே இந்த மாதிரி நிறைய டெசிமல் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஆன்சர் எழுதும்போது அப்ராக்சிமேட்லி அப்படின்னு பிராக்கெட்ல போட்டுருங்க. நம்மளோட புக்கோட ஆன்சர் ரவுண்ட் ஆஃப் பண்ணாலும் 163 தான் கிடைக்குது. 14ல ஒரு சூஸ் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த செக்டர் ஆஃப் ஆங்கிள் P ஆஃப் அ சர்க்கிள் வித் ரேடியஸ் வந்து R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு செக்டரோட ஏரியாவை கண்டுபிடிங்க. இதான் நம்மளோட செக்டர். இவங்களோட ஆங்கிள் வந்து Pன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் வந்து P, இதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் Rன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. பேசிக்காக ஏரியா ஆஃப் த செக்டரோட ஃபார்முலா θ/360 × πr² அப்படின்றது தான். ஸோ இங்கே தீட்டாக்கு பதிலாக நம்ம P கொடுத்துருக்கிறதுனால P divided by 360 multiple by pi capital R² அப்படின்னு எழுதணும். இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆப்ஷன். ஆனால் இதே ஆப்ஷன் வந்து இங்கே டேரெக்டாக வந்து அவங்க கொடுக்கல. ஸோ இது வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு டெஃபினட்டாக இது ஏரியான்றதுனால πr² வேணும். ஆனால் இந்த முதல் ஆப்ஷனில் பாருங்கள் R² இல்லை, 2πrன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் ராங்கு. அதே மாதிரி உங்களோட சி ஆப்ஷனும் ராங் தான். ஏன்னா இங்கேயும் 2πr கொடுத்துருக்காங்க, R² கொடுக்கல. ஏன்னா 2πrன்றது வந்து உங்களோட ஆர்க் லென்த்துக்கு தான் வரும். அதனால இந்த ரெண்டு ஆப்ஷனும் ராங். ஸோ ஒன்று பி ஆப்ஷன் இருக்கணும், இல்லை டி ஆப்ஷன் இருக்கணும் அப்படின்னு இப்போ யோசிங்க ஃபர்ஸ்ட். ஸோ இங்கே பி இருக்கு, πr² இருக்கு, டினாமினேட்டர்ல 180 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு 360 வரணும். ஸோ பி ராங். இதுதான் கரெக்டான. இது எப்படி கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 2வையும் 720 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 360 கிடைச்சிரும். இந்த ஆப்ஷன் கரெக்டாக வருது பாருங்க. அதனால ஆப்ஷன் டி தான் உங்களோட சரியான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.